ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறோம். யூசர் இப்போ 5 அப்படின்னு கொடுத்தாருன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ண போறோம். யூசர் 10 அப்படின்னு கொடுத்தாருன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் இனிஷியலா நம்பர்னு ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் நான் கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ண போறோம்ன்றதை நம்ம மேனுவலா பார்ப்போம். 1 பிரிண்ட் பண்ண போறேன். அடுத்த லைன்ல இந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். கரெக்டா? எஸ்ண்ணா. அடுத்த லைன்ல இதோட அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். 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 நான் இப்ப சொன்ன சென்டென்ஸையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? நான் இப்ப சொன்ன சென்டென்ஸே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா? ஆமாண்ணா. எஸ் சார். எஸ். ஸோ நான் ஒரு சென்டென்ஸை லூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? ஒரே சென்டென்ஸை நான் லூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரோக்ராம்ல இப்ப அதை தான் பண்ண போறோம். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம் இல்லையா? அடுத்த லைன்ல இதோட அடுத்த நம்பர், அடுத்த லைன்ல இதோட அடுத்த நம்பர், ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம். இதுக்கு தான் லூப். ஸோ இதை நீங்க பிரிண்ட் போட்டு 1 பிரிண்ட் 2 இப்படி போட்டு 10 போடலாம். ஆனா யூசர் 15 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 20 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இது பண்ண முடியாது இல்லையா? சோ ஒவ்வொரு டைமும் அடுத்த நம்பரை நம்ம லூப் பண்ண போறோம். யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் ஆபரேஷன் அகைன் அண்ட் அகைன் டில் த எண்ட் நம்பர். கரெக்டா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஐனா இன்டீஜர். ஓகேவா? பொதுவா ஒரு கம்ப்யூட்டர்ல ஐன்னு சொன்னாங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் இன்டீஜர். ஐ, ஜே, கே இது எல்லாமே வந்து பொதுவா இன்டீஜரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஐஎன் எனக்கு 10 நம்பர் வேணும் இல்லையா? ஐ நீட் ரேஞ்ச் ஆஃப் 10 நம்பர்ஸ். கரெக்டா? இதுல இருந்து 1ல இருந்து 10 வரைக்கும் வேணும் இல்லையா? ஐ நீட் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஸ்டார்ட் வித் 0 1 அண்ட் எண்ட்ஸ் வித் 10. அப்போ ஐஎன் ரேஞ்ச் ஆஃப் 10 இந்த மாதிரி போட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா 10 நம்பரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. 0ல இருந்து 10 நம்பர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப எண்டிங் நம்பர் என்னவா இருக்கும்? 9. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால 9 வரும், 9 வரைக்கும் வரும். அப்போ 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த இது பிரிண்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அதுல ஒவ்வொரு நம்பரா ஐட்ரேட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த ஐன்றது தான் ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 0. ஏன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் 0, அடுத்த நம்பர் 1, அடுத்த நம்பர் 2 இல்லையா? சோ இதுல 10 நம்பர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதுல ஃபார் லூப்ல நான் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 நான் போட்டேன்னா இந்த ஐன்ற வேரியபிள்ல எவ்ரி டைம் ஐ வில் ஹாவ் எ நியூ நம்பர். நியூ நம்பர்னு சொல்றதுக்கு பதிலா அடுத்த நம்பர். இப்போ பிரிண்ட் ஐ போட்டேன்னா இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் வருது. கரெக்டா? 0ல இருந்து 9 வரைக்கும் வருது. ஸோ இந்த ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா இட் ஜென்ரேட்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 டு த n-1. 0 டு n-1. ஸோ என்னன்றது 10, 10-1 9. 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ டோட்டலி 10 நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகுது. சொல்லுங்க சந்தியா. அண்ணா சாரி, ஒரே ஒரு டவுட்னா, இப்போ மைனஸ் செக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஏன் ஸ்டார்ட்ஸ் வித் 0 நம்ம செக் பண்றோம்? ஏன் மைனஸ் போக சான்சஸ் இருக்குதாங்கண்ணா? ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். எங்க ஸ்டார்ட் பண்றது புரியல. இப்போ நம்ம ஐ வந்து ஸ்டார்ட் -1 சரி, -1 போட்டா எதுவுமே வராது இல்லங்கண்ணா. மீன்ஸ் என்ன क्वेश्चनனா 0க்கு முன்னாடி மைனஸ் வரும்லங்கண்ணா? நெகட்டிவ் சைடுலாம் போகாது. 0ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் சைடு தான் போகும். அது எதனாலங்கண்ணா? நம்ம இப்ப நெகட்டிவ் அந்த போனா ப்ரோகிராம் அப்படிதான் எழுதிருக்காங்க. ஓகேங்கண்ணா. நெகட்டிவ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நல்ல क्वेश्चन. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து
என்ன சொல்றேன்னா கிளாஸ்ல இப்ப நான் சொல்லி தர போறது இல்ல. இந்த Okay, பைத்தான்ல ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை நீங்க போட்டு நெட்ல படிச்சீங்கன்னா அதுல வந்து Okay. 3 பாராமீட்டர் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. Okay. அதாவது 10, 2, 3 இந்த மாதிரி பாராமீட்டர் போட்டிருப்பாங்க. Okay. ஒவ்வொரு பாராமீட்டரும் என்ன பண்ணுதுன்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். Okay. Okay. ஓகேவா? Okay, thanks. ஓகே. ஸோ யாரோ தெரியாதனமா வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஃபார் I in range of இப்போ நானு நம்பர் ஈக்குவல் டு 5ன்னு போடுறேன். சரியா? இப்போ நான் ரன் பண்ண போறேன். எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆகும்? இப்போ நம்பர் ஈக்குவல் டு 5ன்னு போட்டேன். இப்போ ரன் பண்ணா எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆகும்? ஆனா 0ல இருந்து 4 வரையும் பிரிண்ட் ஆகும். 9 வரைக்கும். என்ன 4ன்றீங்க 9ன்றீங்க எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? ஓகே, ஓட் எடுத்துருவோமா? அரவிந்த், வாட் யூ திங்க்? என்ன ஒரு நிமிஷம் ரிப்பீட் பண்றீங்க, வாய்ஸ் பிரேக். ஓகே, சோ இப்போ நான் நம்பர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டேன். இப்போ 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, தீபா அண்ணா கொஸ்டின் கேட்டியா? கேட்டேண்ணா. ஆ. 4 வரையும் பிரிண்ட் ஆகும்ண்ணா. ஓகே, ஆர்த்தி. அண்ணா நம்ம ரேஞ்ச்ல 10 5 மாத்தவே இல்லையா? ஓகே, சரி, ரன் பண்ணி பாப்போம். 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. நான் வேரியபிள் கொடுத்துருக்கனே தவிர இந்த வேரியபிள் நான் எங்கேயாவது நான் யூஸ் பண்ணிருக்கேனா? அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணாதப்ப எப்படி 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? நான் தான் 10ன்னு கொடுத்துருக்கேன்ல. நான் இங்க 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எத்தனை தடவை ரன் பண்ணாலும் 10 தான் பிரிண்ட் ஆகும். நான் 5000 கொடுத்தா கூட 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அது எப்படி மாறும்? நான் தான் அந்த நம்பர்ன்ற வேரியபிளே யூஸ் பண்ணலையே. யூஸ் பண்ணாதானே மாறும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் நம்பர். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் நம்பர் இப்ப போட்டாதான் 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி 10ன்னு ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன். அப்ப எப்படி மாறும்? இப்பதான் மாறும். ஃபைன். இப்போ எனக்கு தேவையான நம்பர், எனக்கு தேவையான அவுட்புட் வந்துச்சா? அஸ்வினி, எனக்கு தேவையான அவுட்புட் வந்துச்சா? வந்துருச்சுண்ணா. நமக்கு தேவையான அவுட்புட் என்ன? ஆனா அது 5 வரையும் பிரிண்ட் ஆகணும்ல. சோ அஸ்வினி, சொல்லுங்கண்ணா. என்ன நமக்கு தேவையான அவுட்புட் என்ன? 5 கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பர் வந்து 5ன்னு இருக்கு. சோ வந்து 5 0 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, क्वेश्चन திரும்ப அது பிரிண்ட் ஆகுது. என்ன பிரிண்ட் ஆகணும்னு நினைச்சோன்னு கேக்குறேன். வாட் டிட் வி எக்ஸ்பெக்ட்? அதாவது நம்ம சாம்பார் வைக்கணும்னு முடிவு பண்ணோம், ஆனா சட்டியில ரசம் வந்துருச்சு. அப்போ அவுட்புட் கரெக்டா? 1ல இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு. ஓகே, 1ல இருந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சோம். என்ன பிரிண்ட் ஆச்சு? 0ல இருந்து. ஓகே, அப்ப அவுட்புட் வந்து கரெக்டா வருதா? 1,5 போட்டா 1, நம்பர்னு போட்டா நமக்கு வரும். ஓகே, சோ நான் இப்ப அத சொல்லி கொடுக்காம ஐ அம் கோயிங் டு டீச் சம்திங் எல்ஸ். இப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சா? எனக்கு என்ன வேணும்? 0க்கு அடுத்த நம்பர் இங்க பிரிண்ட் ஆகணும், 1க்கு அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகணும், 2க்கு அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகணும், 3க்கு அடுத்த நம்பர், 4க்கு அடுத்த நம்பர். கரெக்டா? 0க்கு அடுத்த நம்பர் எப்படி எடுக்கிறது? ஜீரோ கூட +1 போட்டா வந்துருமா அடுத்த நம்பர்? 1 கூட +1 போட்டா அடுத்த நம்பர் கிடைக்குமா? 2 கூட +1 போட்டா அடுத்த நம்பர் கிடைக்குமா? கிடைக்கும் இல்லையா? 1 + 1 2, 2 + 1 3. So I'm going to print I + 1. ஐய பிரிண்ட் பண்ணாம ஐயோட அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்றேன். புரியுதா? 0 பிரிண்ட் பண்ணாம 0க்கு அடுத்த நம்பர், 1 பிரிண்ட் பண்ணாம 1க்கு அடுத்த நம்பர். So I get 1 2 3 4 5. புரியுதா?
எனி கொஸ்டின்ஸ்? புரியுதா புரியலையா? அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிறது? எதுவுமே புரியல, அமைதியா இருக்கேன். இல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சு, அமைதியா இருக்கேன். யாருக்கு புரியல? புரியலன்னா கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். அபிநயா? அபிநயாக்கு புரிஞ்சுதா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஏதோ ஒண்ணு மாத்தி -1 -2 -3ன்னு பிரிண்ட் பண்ண முடியுமா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணி -1 -2 -3 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாமா? I -1 போட்டா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரு ஆன்சர் வந்து பிரிண்ட் I -1 அப்படி போட்டா பிரிண்ட் ஆகும். ஓகே, வேற என்ன ஆன்சர்? இதேதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு. சொல்லுமா. -i போடலாம். ஓகே, -i போடலாம். ஓகே, பிரிண்ட் ஆஃப் -iன்னு போடலாம். ஓகே, வேற என்ன ஆன்சர் இருக்கு? இததான் நானும் நினைச்சேன். லைன் மைனஸ் போடலாமா? 5 கிட்ட மைனஸ் போடலாமா? 5 கிட்ட -5 போடலாமா? நம்பர் ஈக்குவல் டு -5ன்னு போடலாமா? அப்படியா? ஆமாண்ணா. ஓகே, நம்பர் ஈக்குவல் டு -5. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? இததான் நானும் நினைச்சேன். பிரிண்ட்ல வந்து இப்போ டபுள் கோட்ஸ்ல மைனஸ் கொடுத்துட்டு கமா போட்டு அது அப்படியே பிரிண்ட் போடலாம். I+1 பிரிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்? திரும்ப சொல்லு. டபுள் கோட்ஸ்ல மைனஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து கமா போட்டு I+1 அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, I+1. ஓகே, ஃபைன், குட். வேற என்ன பண்ணலாம்? நான் ஸ்டார்ட் வேல்யூ -1 கொடுத்துட்டு I+1 கொடுக்கலாம். நான் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் வேல்யூவா? இது ரேஞ்சில மாத்தணுமா? அப்ப நம்பர் ஈக்குவல் டு -5 கொடுக்கணும்னு சொல்ற, கரெக்டா? ஸ்டார்ட் வேல்யூ மைனஸ்ல கொடுக்கணும்னு சொல்ற, அதுதான் நம்பர் ஈக்குவல் டு -5, கரெக்டா? ஓகே. சோ மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்கிறதே நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, இந்த லைனை நான் நினைச்சேன்னு சொல்லுங்க. இல்ல, if you had something else in mind, what did you have? நான் மைனஸ் போட்டுட்டு ஓபன் parenthesis I+1 க்ளோஸ் parenthesis. பிரிண்ட்ல மைனஸ் போட்டு ஓபன் parenthesis I+1. ஓகே, வேற யாருக்கு என்ன ஆன்சர் இருக்கு? நான் இப்ப லாஸ்டா சொன்னதா நான் யோசிச்சேன். ஓகே, அமீருக்கும் லாஸ்டா சொன்ன ஆன்சர். ஓகே, வேற யாருக்கு என்ன ஆன்சர்? அந்த கடைசி ஆன்சர் மேபி. கடைசி ஆன்சர் பரத்க்கும் அதேதான். ஓகே, ஃபைன். சோ இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வந்தது? 0 1 2 3 4. வெறும் இப்ப பிரிண்ட் I அப்படின்னு போட்டோம்னா, வெறும் பிரிண்ட் I அப்படின்னு போட்டோம்னா 0 1 2 3 4 வந்துச்சா? ரன் பண்ணி பாத்துரும். 0 1 2 3 4 வந்தது. இப்போ பிரிண்ட் I-1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 0 -1 இல்லையா? 0 -1 எல்லா லைன்லயும் -1 ஆட் ஆகும், ரைட்? அப்ப ஆன்சர் என்ன வரும்? -1. 1 -1 என்ன? 0. 2 -1 1. 3 -1 2. 4 -1 3. ஓகே, I-1 அப்படின்னு போட்டோம்னா இப்படிதான் பிரிண்ட் ஆகும். நமக்கு இது தேவை கிடையாது இல்லையா? சோ பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளா சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ I-1 நான் போடுறேன், நான் போட்ட ஆன்சர் தான் வரும். ஓகே, -1 0 1 2 3. ஒரு நம்பர் இப்படி பின்னாடி ஷிஃப்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி I+1 முன்னாடி நம்ம ஷிஃப்ட் பண்ண மாதிரி இப்போ ஒரு நம்பர் பின்னாடி ஷிஃப்ட் ஆயிருக்கு. சோ -1ல இருந்து 3 வரைக்கும் ரன் ஆகுது. இது ஆன்சர் கிடையாது. -I இது ஆன்சர் கிடையாது நான் சொல்லிட்டேன்ல. இப்போ -I 0 1 2 3 4. -I அப்படின்னா இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன். -I இப்படி போட்டா என்ன வரும் அப்படின்னா -0. ஸோ 0க்கு இது கிடையாது.
நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, நியூட்ரல். அதனால மைனஸ் போட்டா வராது. 1க்கு -1, 2க்கு -2, 3க்கு -3, 4க்கு -4. அகைன் இந்த அவுட்புட்டா நமக்கு வேணும்? நமக்கு தேவையான அவுட்புட் -1, -2, -3, -4, -5. It should start with -1, end with -5. That's what we need, right? So இது நமக்கு தேவையான அவுட்புட் கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது. ரன் பண்ணி பார்த்துருவோம். -i. Okay, 0, -1, -2, -3, -4. So this is not what we need. This will not work. Number equal to -5. இப்படி போட்டா முதல்ல பிரிண்ட் ஆகுமானே எனக்கு தெரியல. எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா 0ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் போகணும்னு சொல்றோம். ஆனா அந்த நம்பர் ஆல்ரெடி 0க்கு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இட் வில் நாட் பிரிண்ட் எனிதிங். ஸோ நம்பர் ஈக்குவல் டு -5 போட்டோம்னா ஒர்க் ஆகாது. அப்போ இந்த லாஸ்ட் 2 இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓகே 0, 0, 1, 2, 3, 4 இப்படிதான் பிரிண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த ஆன்சர்ல என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, we are actually printing 2 strings. மைனஸை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் i+1 பிரிண்ட் பண்றோம். அப்போ i+1 என்ன பிரிண்ட் ஆகும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? 0 + 1 1. ஸோ 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ மைனஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங், அது கூட i+1ன்ற ஒரு நம்பர், இது 2 பிரிண்ட் பண்றோம். அப்போ மைனஸ்ன்றது இங்க பிரிண்ட் ஆகும். மைனஸ்ன்னு ஒண்ணு பிரிண்ட் ஆகும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, மைனஸ் வந்து பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகாது. ஒரு டேப் போட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பிரிண்ட் ஆகும். இது நெகட்டிவ் மாதிரியா தெரியுது? நெகட்டிவ்னாலே நீங்க பக்கத்துல தான் எழுதுவீங்க இல்லையா? இது ஒரு டேப் போட்டு பிரிண்ட் ஆகும். நம்பர் ஈக்குவல் டு -5 இல்ல +5 வந்துச்சா? நான் போட்ட மாதிரி ஒரு டேப் போட்டு வந்திருக்கா? This is not what we need. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணனும்னா we are printing 2 different string. ஒன்னு வந்து 2 different items. ஒன்னு வந்து string, இன்னொன்னு வந்து நம்பர். மைனஸ்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாட்டிக்கா மைனஸ்ன்றது ஸ்டாண்டர்டா போட்டுறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறத கால்குலேட் பண்ணி போடுறீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் வாட் வி நீட். நடுவில் ஒரு டேப் இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் ஒன், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நமக்கு தேவையான அவுட்புட்டை இதுதான் கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் i+1 என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? i+1 அப்படின்னா I will delete this. i+1 அப்படின்னா print i+1 அப்படின்றப்போ 1, 2, 3, 4, 5 வருது. அதை நெகட்டிவ் ஆக்கி போறோம், அதை நெகேட் பண்றோம். நெகேஷன் ஆபரேட்டர் நெகட்டிவ் ஆக்கி போடுறோம். அப்போ இதை நெகட்டிவ் ஆக்கணும்னா -1, -2, -3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 5க்கு பதிலா இப்ப நான் 10 போடுறேன்னா இட் வில் பிரிண்ட் அப் டு 10. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது வேண்டாம், நான் பாசிட்டிவாவே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு 1, 2, 3, 4, 5ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் 2, 4, 6, 8 அப்படி பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5ன்னு எனக்கு வேண்டாம், 2, 4, 6, 8 அப்படி வேணும். i+2 step values. i+2 ஓகே. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரியே ஓட்டிங் எடுப்போமா? பிரிண்ட்ல வந்து i+2 போடலாம். ஓகே, அடுத்து வேற என்ன போடலாம்? ஸ்டெப் வேல்யூ போடலாம். ஸ்டெப் வேல்யூ போடலாம். இப்போதைக்கு நான் இந்த ஃபார் லூப்பை மாடிஃபை பண்ணல, சரியா? ஃபார் லூப்பை நான் மாடிஃபை பண்ணல, நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் மாடிஃபை பண்ண போறேன். ஓகே, இப்போதைக்கு அந்த ஸ்டெப் வேல்யூலாம் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்னும் 2 பாராமீட்டர் இருக்கு. யூ ஆர் ரைட், ஈஸியா போடலாம். பட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன மாத்தலாம்? i+2. ஓகே, வேற என்ன ஆன்சர்? 2 × i+1 அப்படி போடலாம். ஓகே, அவ்வளவுதான். சோ நீங்க i+2 வந்து என்ன போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 0, 1, 2, 3 இருக்குல்ல, 0 + 2 2, 1 + 3 சாரி 1 + 2 3. சோ 1, 2, 3, 4, 5க்கு பதிலா
2 3 4 5 6 அப்படி பிரிண்ட் ஆகும். 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு நம்பருக்கு முன்னாடி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்கு பதிலா 2 நம்பரை ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தட் won't be right. So into 2 இப்படி போட்டீங்கன்னா you are multiplying 2 with every number. So 1 கூட 2 மல்டிப்ளை ஆகும், 2 கூட அதுவே மல்டிப்ளை ஆகும் up to 5. So 2ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் எவ்ரி ஈவன் நம்பர். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் கிடையாது. 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது. 0ல இருந்து 4க்கு பதிலா நான் 1ல இருந்து 5ன்னு சொல்லி நான் மாத்துறேன். அதை எப்படி மாத்துறேன்னா இருக்கிற நம்பர்ல 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதையே நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி பண்ணணும்னா ஐ எம் மல்டிப்ளைங் எவ்ரி இன்டீஜர் பை 2. ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் எவ்ரி டைம். புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆஸ்க் நவ் பிஃபோர் வி மூவ் ஆன். எனி கொஸ்டின்ஸ்? நோனா நோன்னு சொல்லுங்க. ஒன்லி தென் ஐ வில் மூவ் ஆன். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. தீபா சொல்லுமா. அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்குன்னா என்னென்ன கண்டிஷன்? என்னம்மா என்ன பண்ணோம்? 1 1 3 5 and 9 அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு ஆட் நம்பர்ஸ்மா 1 3 5 7 9 இந்த மாதிரியா? ஆமாங்க. ஓகே, வெரி குட். இப்போ இத வந்து இது வந்து எந்த ஆர்டர்ல இருக்கு? இப்போ 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 0 1 2 3 4 4 வரைக்கும் நமக்கு இதுதான் தெரியும். அப்போ 1ன்றது பிளஸ் 1 இல்லையா? 0 பிளஸ் 1 அப்போ 1 வந்துடுது. அதுக்கப்புறம் நீ ஆக்சுவலி என்ன நினைக்கிறேன்னா வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ இஸ், ஓகே நான் இது வேற மாதிரி எழுதுறேன். உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 0 1 2 3 4 இது கூட 0 into 2 என்ன? 0. அது கூட பிளஸ் 1 போட்டா 1. ஓகே. 1 into 2 என்ன? 2. அது கூட பிளஸ் 1 போட்டா 3. ஓகே. 2 into 2 4. 4 plus 1 5. இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சிச்சா? புரிஞ்சுங்க. சோ இந்த மாதிரி பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம்னா இட் வில் ஒர்க். ஓகே மேம். ஓகேவா? சோ அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, வெரி குட். ரைட், நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.